டிடிஸ் நண்பீதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலான விஷயம்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிஎஸ் மேலே எக்கச்சக்கமாக லவ் வந்துட்டுருக்கு. அந்த நடுவில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வியோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடலாம், அப்படி கொண்டாடலாம்னு சொல்லி யோசிச்சுருந்தோம். பட் நடந்த சம்பவமே வேறு. ஸோ அந்த கிராஷ் நடந்தனால நிறைய பேர் ஃபீலிங்ஸில் இருந்துருந்தாங்க, நிறைய ப்ரேயர்ஸில் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ வியோட பர்த்டே ஓரளவுக்கு ஸ்பெஷலாக தான் போச்சு. ஆக்சுவலி எப்படின்னா நியூ இயர் போன மாதிரியே தான் போச்சு. பட் இப்போ நடந்த சம்பவம் என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பிடிஎஸை பேன் பண்ணி தீரணும்னு ஃபேன்ஸே குறிக்கோளோடு இருக்கான்னு சொல்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஸை பார்த்துட்டு ஹெல்த்து கெட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட 11 பேர் அட்மிட் ஆனாங்க கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் 2 பேர் வீட்டோட்டு ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சி நான் கொரியா போகிறேன் அப்படிலாம் கிளம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் தாண்டி அதுக்கு மேலே உச்சகட்டத்தனமாக ஒரு 3 பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுங்க மைனர் பொண்ணுங்க, அதாவது அண்டர் 18 ஏஜ். இவங்க பண்ண சம்பவத்தினால இந்தியாவில் பிடிஎஸ்க்கு அவ்வளோ ஹெட்ஸ் கிடச்சிட்ருக்கு. இனிமேல் நீ கேப்பாப்பே பார்க்க வேண்டாமா வீட்டில் அப்படின்னு சொல்லி தலை அடிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணுங்க பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணுங்க பண்ணது என்ன, அப்படி நடந்தது என்ன, பிடிஎஸை பேன் பண்ணுவாங்களா இல்லையா வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா பிடிஎஸ் வீடியோஸ்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த பொண்ணு மாதிரி எடுத்து என்ன யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். ஸோ நடந்த சம்பவம் தான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுனா, பிடிஎஸ் மேலே இருக்கிற லவ் இருக்குது, தப்பே இல்லை, நிறையாவே இருக்கலாம். பட் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிச்சுட்ருக்கோம். ஸோ ஸ்கூல் படிச்சுட்ருக்கப்போ கொரியா போகிற செலவு உங்களால் ஃபில் பண்ண முடியுமா? அதாவது நம்ம கொடுக்குற 100 ரூபா 10 ரூபா பாக்கெட் மணி வச்சு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பிக் கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஏர்ன் பண்ண போகிறேங்கிறீங்க, ஸோ அது குட்டு தான். பட் அந்த ஏர்னிங்கும் பத்துமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இது மாதிரிலாம் பெரிய பெரிய கொஸ்டின் இருக்கப்போ நம்ம 10 ரூபா கிடச்சி சிப்ஸ் வாங்குறதே கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா சிப்ஸ் ரேட்டே 15 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ கொரியாவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டிஸ் இருக்குன்னா, சீரியஸாக கூகுளில் போட்டு ஜஸ்ட் சவுத் கொரியாவுக்கு போகிறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நிமிஷம் இவ்வளோ இருக்கா, சரி இன்னும் கொஞ்சம் நாள் உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு 3 பொண்ணு, அதாவது அந்த வயசு பார்த்திங்கன்னா 11, 12, 13 இந்த வயசு தான் இருக்கும். மகாராஷ்டிரா பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூனேன்னு ஒரு சேர்ந்த எடுத்த பொண்ணுங்க. இந்த என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் 29 இதுமா பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. சடனாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வீட்லேயும் இந்த பொண்ணுங்களை காணும். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி எங்கேயோ தூரமாக போயிருக்காங்க. போயிட்டு வீட்டில் தெரியக்கூடாது, வீட்டில் காசு வாங்கணும்னு பண்ணாங்களா இல்லை வீட்டில் தெரியாதவங்க ஓடினு பண்ணாங்களான்னு தெரில. பட் என்ன பண்ணிக்காங்க, ட்ரெயினில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 பேரும் எங்களை கடத்திட்டாங்க, கிட்னாப்பர்ஸ் எங்களை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் பயந்துக்கிட்டு போலீஸை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஜஸ்ட் ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி ½ அன் ஹவரில் கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு என்கொயரி பண்ணப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணுங்க பிடிஎஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி போயிருக்காங்க. அண்ட் அந்த பூனேக்கு போயிட்டு அந்த பூனேயில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுவும் 11, 12, 13 இந்த இயர்ஸில் வயசில் இருக்க பிள்ளைங்க அங்கே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி கொரியா போகிறாங்களாம். ஸோ ஒர்க்கிங் ஏஜே பார்த்திங்கன்னா 18 தான். 18 கீழே போனால் சைல்டு லேபராகி கேஸில் தான் போவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கப்போ இந்த வயசில் அவங்க ஏர்ன் பண்ணி கொரியாவுக்கு வேண்டிய எலிஜிபிலிட்டிலாம் க்ரியேட் பண்ணிட்டு போகிறாங்களான்னு சொல்லிட்டு மூளையில் யோசிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்லுன்னு தெரில, இவங்க பிடிஎஸ் மேலே லவ்னால பிடிஎஸ் பேரை கெடுக்கணும்னு பண்ணுறாங்களா இல்லை பிடிஎஸை பற்றி தெரியாமல் பண்ணுறாங்களா? ஏன்னா பிடிஎஸே நல்ல பண்ணுங்க நல்லது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி டைமில் இப்படி பண்ணி இருக்க நல்ல ஃபேன்ஸோட பேரையும் கெடுத்து இந்தியாலையும் ஹேட்ஸை க்ரியேட் பண்ணி பிடிஎஸ் பேரையும் கெடுத்து இது மாதிரி சம்பவம் பண்ணி அதையும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிடிஎஸ்க்காக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் நியாயமாக தெரில. ட்ரூ ஹார்ட்டடாக கேட்டிங்கன்னா பிடிஎஸ் மேலே லவ் இருக்குது கரெக்டு. பட் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல வேலை நான் போலீஸ் காப்பாற்றிட்டாங்க. ஒரு வேளை காப்பாற்ற முடியாமல் வேறு ஏதாச்சும் நடந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற நிலமையில இந்த பொண்ணுங்க இப்படி பண்ணி ஹேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் இந்தியாவில் பேன் ஆகுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது அவங்கவுங்க முடிவு தான். பட் ஹேட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இதை போய் கேட்குறப்ப எப்படி கோவம் வருதா, என்ன தோணுது, என்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு இன்சல்ட்டான நியூஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிடிஎஸ் எவ்வளோ பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிளட் டொனேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிருக்கப்போ இது மாதிரி சில்லித்தனமான விஷயங்கள் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்ணுற பொண்ணுங்களை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்களே சொல்லுன்னு சொல்லிட்டு மறக்காம நியூஸ் ஷேர் பண்ணிட்டு தான். ஆஜ் லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.